நானும் உங்க வாங்கோசிவ் ஜோதிஷரே பேசுறேன். நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் வஞ்சரம் வந்திருக்கு. இந்த மீனை வந்து வெட்டுறது எப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் வஞ்சரம்னு சொல்கிற வஞ்சர மீன். எல்லோரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேட் அதிகமாக போகக்கூடிய வஞ்சர மீன். இந்த மீன் நம்ம எப்படி வெட்டுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீனில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னங்கிறத நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வஞ்சர மீனோட ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து சுத்தம் பண்ணால் 50லேருந்து 100 கிராம் தான் வேஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து வெட்டினா துண்டு வந்து ரவுண்டு துண்டு நிறையா விழுகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது, அதிகமாக முள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் வந்து அதிகமாக ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததால தான் அதோடய விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சு. ஏன்னா மற்ற பாறை மீனோ மற்ற மீன்லாம் எடுத்திங்கன்னா வந்து ரவுண்டு துண்டு அதிகமாக விழுகாது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு துண்டு கம்மியாகவும் வால் பீஸு தலை பீஸெலாம் அதிகமாக நிற்கும். ஆனால் வந்து வஞ்சர மீனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய ரவுண்டு துண்டு விழுகும். ஸோ அதனால தான் ஹோட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டான மீன் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. ஆக்சுவலி வஞ்சர மீன் வந்து ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததால தான் ரேட் அதிகமாச்சே தவிர அதிகமான டேஸ்ட் உள்ள மீன்லாம் அது கிடையாது. ரேட்டு மட்டும்தான் அதிகம், ஆனால் வந்து டேஸ்ட் அதிகம். ஆனால் அதோடய ப்ளஸ் என்னென்னா அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி மைதா மாதிரி வந்து என்ன ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணுறோமோ அதனுடைய ஃப்ளேவரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர அதுக்குன்னு தனி ஃப்ளேவர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற மசாலா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அதிக வேஸ்டேஜ் போகாது. அப்புறம் வந்து ரவுண்டு அதிகமாக விழுகும், முள் இருக்காது, குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வஞ்சர மீனோட ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிற கடல் மீன்லேயே அதிகமான பாதரசம் இருக்கக்கூடிய ஒரு மீன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து வஞ்சர மீன் தான். மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட முதல்ல வர்ற மீன் அதான். ஸோ அதனால் நமக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால அதை வந்து வயசானவங்க, குழந்தைங்க, மாசமாக இருக்கவங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பொருளில் அது வஞ்சரமும் ஒரு பொருளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இதய நோய், அப்புறம் வந்து மூளை, எலும்பு, இரத்தம், நுரையீரல், நரம்பு சம்மந்தமான நோய் இருக்கவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இதை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து கேன்சர் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து அதிகமான பாதரசம் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து மாசமாக இருக்கவங்களும் குழந்தைங்களும் இதய நோய் இருக்கவங்களும் வஞ்சர மீன் தொடவே கூடாது. மற்றவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிற எந்த தொந்தரவும் இல்லாதக்கூடிய ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமும், பெண் வந்து ஒரு 150 கிராம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வஞ்சர மீனோட அளவு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து யார் எந்த மீன் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி மசாலா போட்டும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் உங்களுடைய உடம்புக்கு என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத மருத்துவ ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக உண்மையை சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் மீனா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தின் ஸ்லைஸ் கட் பண்ண முடியும். தின்னாவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரத்தத்தோட இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரோட்ல நாடார்மேட்ல நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கோ சீ ஃபுட்ஸ். நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா மீன் கருவாடு மீன் தொக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்ககிட்ட வாங்குற மீனை நாங்க வந்து குக் பண்ணி கொடுத்துருவோம். இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.